இந்த வார்த்தை உள்ள வரணும். எங்க வார்த்தை பைபிள்ல தாங்க இருக்குது. இந்த வார்த்தை உள்ள வரும்போதுதான் சுத்திகரிக்கும். இந்த வார்த்தை பைபிள்லே இருந்துச்சுன்னு சொன்னா பைபிள் தான் சுத்தமான இருக்கும். அதனாலதான் இந்த புஸ்தகத்துக்கு பேர் என்ன? பரிசுத்த வேதாகமம். அது பரிசுத்தமா இருக்குது. சோ இங்க புஸ்தகத்தில் இருக்கிற இங்க இருக்கிற பரிசுத்தம் இங்க தேவாலயத்துக்குள்ள வரணும் அப்படின்னா, உன் வாழ்க்கையில வரணும் அப்படின்னா, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அந்த பரிசுத்தம் வரணும், அந்த சுத்திகரிப்பு வரணும் அப்படின்னு சொன்னா இந்த வார்த்தையை எப்படி உள்ள வரைக்கணும்? இந்த வார்த்தையினால் எப்படி அந்த சுத்திகரிப்பை பெற முடியும்? இயேசு சொல்லிட்டாரு, உபதேசத்தின் மூலமா தான் நீங்கள் என்ன வாக்கப்படுவீர்கள்? சுத்திகரிக்கப்படுவீர்கள். சோ அந்த சுத்திகரிப்பு எப்படி வருதுன்னு சொன்னா through word of God. சரி, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து வருது. சோ அந்த வார்த்தைக்கு முன்பாக நீ நிற்கும் போது உனக்குள்ளே அந்த வார்த்தை இருந்தாதான் என்ன ஆக முடியும்? தெரியும். பரீட்சைக்கு போறவன் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற கொஸ்டினுக்கு ஆன்சரே தெரியாம அவன் பெரிய படிப்பிஸ்டா இருந்தாலும் கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியல, என்னாச்சு? போச்சு. அந்த இடத்துல கதை தான் அடிக்க முடியுமே தவிர்த்து ரியாலிட்டி எழுத முடியாது, உண்மை எழுத முடியாது. சோ அப்ப தேவனுடைய சுத்திகரிக்கும்படியாக அவருடைய வார்த்தை எடுத்துட்டு வராரு, தீர்க்க தரிசனத்தை எடுத்துக்கிட்டு வராரு, தேவன் அவருடைய வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கிட்டு வராரு. அதை ரிசீவ் பண்ற தேவ சபை, அதை ரிசீவ் பண்ற ஆவிக்குரிய பிள்ளை அந்த வார்த்தையை பெற்று இருக்கணும். அதை எப்படி பெற முடியும்? சொன்னாரு, பைபிளை வாசிங்க. பைபிளை வாசிப்பதின் மூலமாக அந்த வார்த்தை என்ன ஆகுது? உள்ள போகிறது. ஓகே, வேற எப்படி அந்த வார்த்தையை பெற முடியும்? உடனே ஒண்ணு தெரிஞ்சுக்கிறது, அந்த வார்த்தை உள்ள வந்தாதான் சுத்திகரிப்பு ஆரம்பிக்கும். சுத்திகரிப்பு நடந்தா தான் தேவனோடு இருக்கிற கனெக்ஷன் ஸ்ட்ராங் ஆகும். தேவனோடு இருக்கிற கனெக்ஷன் ஸ்ட்ராங் ஆனா தான் நீ இயேசுவின் நாமத்தில் எதை கேட்கிறியோ அது நடக்கும். அதுதான் ஒரு ஆவிக்குரிய பிள்ளையினுடைய அடையாளம். சோ அந்த அடையாளத்திற்கு சுத்திகரிப்பானது ரொம்ப அவசியம். அந்த சுத்திகரிப்பு தேவனுடைய உபதேசத்துல நடக்குது. அந்த உபதேசம் தான் அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தையை அவர் கொண்டு வரார். இப்போ ரிசீவ் பண்ற நீங்களும் நானும் அந்த வார்த்தையோடு கூட போய் நிக்கணும். சோ அந்த வார்த்தையை எப்படி ஒரு மனுஷன் பெற முடியும்? சொல்லிட்டாரு, பைபிள் வாசிக்கணும். கரெக்ட். பைபிள் வாசித்து அதனுடைய ஆழங்களை அறிந்து கொள்ளும் போதுதான் ஒரு மனுஷனுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் தேவன் செய்கிறார் என்பதை அவன் புரிஞ்சு கொள்ள முடியும். அந்த வசனத்தின் மேல, அதாவது பைபிள் யார் வேணா வாசிக்கலாம், உலகத்துல யார் வேணா பைபிளை வாசிக்கலாம். சேவ்டு ரட்சிக்கப்பட்ட நபர்கள் மட்டும்தான் வேதத்தை வாசிக்க சட்டம் இருக்கா? இல்லவே கிடையாது. ரட்சிக்கப்படாதவர்களும் வேதத்தை என்ன பண்ணுவார்கள்? வாசிப்பார்கள். இந்து சகோதரர்களும் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கலாம், இஸ்லாமியர்களும் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கலாம், தேவன் இல்லை என்று சொல்பவர்களும் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கலாம். ஆனா அவர்கள் வாசிப்பதற்கும் தேவாலயத்திற்கு வருகிற சீல் பண்ணப்பட்டிருக்கிற நீ வாசிப்பதற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. அதை சங்கீதக்காரன் சொல்றாரு, அந்த வசனத்தில் மறுபடியும் வாசிங்க, கர்த்தருடைய வேதத்தில் அவருடைய வார்த்தையில் பிரியமாயிருந்து, தட்சணம் எப்படி இருக்கணும்? பிரியமாயிருக்கணும். அந்த வார்த்தையை லவ் பண்ணும். அந்த வார்த்தை என்ன பண்ணும்? லவ் பண்ணும். நம்மளுடைய அன்பு அந்த வசனத்தின் மேல ஆழமா இருக்கணும். இன்னைக்கு வேதம் வாசிக்க போறேன், நீங்க ஆண்டவர் என் கூட பேசுவார். ஆண்டவரே, அந்த வார்த்தையை ஒரு மனுஷன் லவ் பண்ணும் போதுதாங்க அதனுடைய வாழ்க்கையில ஒரு சுத்திகரிப்பை வெளிக்கொண்டு வரும். அந்த உபதேசமானது கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அந்த பிரியம் இல்லாத இருக்கும் போது, அந்த வார்த்தையை ஒரு மனுஷன் அசட்டை பண்ணும் போது அவன் வாழ்க்கையில் ஒண்ணுமே நடக்காது. வசனம் சொல்லுது, அவர் அவருடைய வசனத்தை அனுப்பி என்ன பண்றார்? குணமாக்குறார், சுகமாக்குறார். அப்ப அந்த வசனம் தான் உங்க வாழ்க்கையை மாற்றும். ஆவிக்குரிய பிள்ளைக்கு, தேவனுடைய சபைக்கு அடையாளம் பெரிய கட்டிடம் அல்ல அடையாளம், பெண் வஸ்திரம் அல்ல அடையாளம். தேவனுடைய பெரிய அடையாளம் அவருடைய வார்த்தையின் அபிஷேகம், அவருடைய வார்த்தையின் ஆசீர்வாதமே அடையாளம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தையை லவ் பண்ணுங்க, அந்த வார்த்தையை லவ் பண்ணுங்க. அந்த வார்த்தையை பிரியப்பட்டு ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்ளும் போதுதான் அந்த உபதேசம் கிரியை செய்து சுத்திகரிப்புக்குள்ளாக போய் அந்த கனெக்ஷன் பலப்பட்டு தேவன் நியமித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் கேட்கும் போது அது நிறைவேற ஆரம்பிக்கும்.